இந்த டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட், அதாவது நான் சொன்னேன்னா ஒரு சின்ன தடங்கள் வருது ஒரு பிஸ்னஸில், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஃபால் வருது, ஏன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்தவர் நீங்கள். அந்த மாதிரி டயத்தில் நம்மளை எப்படி உயிர் போடு வச்சுக்கிறது, ஆக்டிவாக வச்சுக்கிறது? இந்த தோல்விகள் எல்லாம், தடைக்கல்கள் எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் திங். முடிவில் வெற்றி தானே. இப்போ உதாரணமாக நான் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணேன். ஓகே, ஃபைல் பண்ணிவிட்டு துபாய் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன். எனக்கு லண்டன் ஃபினான்ஷியல் டைம்ஸினுடைய ரிப்போர்ட்டு தெரியும். ஸோ அவன் எங்கூட பேசினாங்க, சார் நீங்கள் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா. உன்னை திருப்திப்படுத்துறதுக்கான பதில் வேணுமா, உன் பேப்பரை திருப்திப்படுத்துறதுக்கு பதில் வேணுமா? யாரையுமே நீங்கள் திருப்திப்படுத்த வேணாம் சார், நீங்கள் சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், என்ன மாதிரி இன்னொருத்தர் 2 முறை பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காரு. அது யார் தெரியுமா உங்களுக்கு? டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் என்ன எழுதினாரு, ஐ யூஸ் டு வின் வெரி குவிக்லி. ஆஃப்டர் மை பேங்க்ரப்சி ஐ வில் ஸ்டில் வின், பட் ஐ வில் டேக் மோர் டைம் டு டூ த சேம் வின்னிங் பிகாஸ் பீப்புள் வில் நாட் கோஆபரேட். ஓகே, நான் வெற்றி பெறுவது நிச்சயம். இடைக்கால வெற்றி தோல்விகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஓகே, நிச்சயமாக இந்த சிவசங்கரன் வெற்றி பெறுவான். கிவ் அஸ் 2 டிப்ஸுங்கிறது இல்லை, அட்வைஸ் ஏதோ ஒன்று. அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய 2 முக்கியமான விஷயம், இந்த 2 வச்சுக்கோங்க, அல்லது இந்த 2 ஃபாலோ பண்ணுங்க, யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஆமாம். ஸோ நீங்கள் சிங்கமாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், முயலாக இருந்தாலும் ஓட கற்றுக்கொள்ளுங்க. நான் சிவசங்கரன் சிங்கம்னு வாயை திறந்து உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, முயல் அப்பா சிவசங்கர் கொஞ்சம் கடிச்சிக்கோ அப்படின்னு காலை காமிக்குமா? நான் தான் ஓடணும். ஸோ நீ எதுவாக இருந்தாலும் ஓட கற்றுக்க, ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்க. 2வது, சேஞ்ச் இஸ் பர்மனெண்ட். ஓகே, தேர் இஸ் நத்திங் தட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. 3, இடைக்கால வெற்றி தோல்விகள் வரும் பொழுது உன்னை தேற்றிக்கொள், தோல்வியை தழுவ பழகிக்கொள். ஓகே, அதுக்கப்புறம் நீ ஹாப்பி ஆகிடாத. சி, த பிகஸ்ட் ப்ராப்ளம் வை தி யூத்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் சஃபரிங் இஸ், சாதாரண விஷயத்துங்களுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு டிசர்விங் சக்ஸஸ் தான் செலிப்ரேட் பண்ணோம். யூ ஷுட் நாட் மேக் ஹாப்பினஸ். ஓகே, ஒன்றுல 4 கோடி போச்சு, வருத்தப்படாத. ஒன்றுல 20 கோடி வருது, சந்தோஷப்படாத. பணத்திற்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் சந்தோஷப்படுற 20 கோடி ரூபாய் வரப்போ கூட சந்தோஷப்படாமல் இப்படி தான் இருக்குது. நீ மேக் குட் மெமரிஸ். ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க ஹாலிடே, ஏதாவது கோயிலுக்கு போவீங்க ஹாலிடே, என்னைக்காவது வெல்னஸ் ஜர்னின்னு போனீங்களா? ஒரு வாரம் போய் எங்கேயுமே பேசாம உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஏதாவது பண்ணீங்களா வாழ்க்கையில? ஒரு முறை பண்ணீங்களா? ஏன் போய் இந்த வெல்னஸ்க்கு போயிட்டு 2 நாள்ல திரும்பிடுவோம்னே? ஏன் ரைட்டு 2 நாள் தாங்குது. போகாத ஒரு பயணத்தில் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? ஸோ அதுக்கு போகணும். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணணும், செல்ஃப் அனாலிசிஸ். நான் என்ன தவறுகள் செய்கிறேன் என்று தினசரி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் காலையில் எழுந்த உடனே என்ன கரெக்டாக பண்ணுறேன்னு கேட்கறது இல்லை, வாட் இஸ் த மிஸ்டேக்ஸ் ஐ டூ, how I can correct myself. Good luck, sir. Best wishes for all the ventures. Thank you, sir. Very nice.